லூக்கா 1வது அதிகாரம் 45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அவர்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் மாற்றுவது அவருடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன? விசுவாசிக்கிற பிள்ளைகளை எப்படிப்பட்டவர்களை ஆசிர்வாதத்தை கொண்டு வருவாரா? பாக்கியவதி என்ற ஆசிர்வாதத்தை அவர் கொண்டு வருகிற தேவன். சாராளுக்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, உற்பவ காலத்திலே உமக்கு ஒரு குமாரன் பிறக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? நகைத்தார்கள், அதை விசுவாசிக்கவில்லை. அவங்க விசுவாசிக்காததுனாலே அவங்க வாழ்க்கையில பிரியமானவர்களே ஏன் இந்த அளவுக்கு லேட் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த விசுவாசம் இல்லை என்று தெரிகிறது. அவர்கள் சொன்ன பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? நகைத்தார்கள். அப்போ இவைகள் எனக்கு கிடைக்கும் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இத்தனை ஆண்டுகள் பிடித்தது. இத்தனை ஆண்டுகள் பிடித்தது. உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். போன வார்த்தையில சொல்லியிருந்தோம், போன வார்த்தையில 3 காரியத்தை பத்தி பேசியிருந்தோம். உங்க வாழ்க்கையில அது எத்தனை காரியத்தை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? அது எப்படி அது உங்களுக்குள்ள கிரியை செய்ய விட்டு இருக்கிறீங்க? உங்க விசுவாசம் என்ன இருந்தது? உங்க விசுவாசம் எப்படி அதை விருத்தி அடையும்படி கருத்தை செய்திருக்கிறார்? இப்ப கேட்கிறோம், அதான் கேட்கிறோம். அதோட நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை விட்டு விடுகிறோம். அதன் பிறகு அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதா என்று சொன்னால் அது எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு விசுவாசம் இருந்தது, என் விசுவாசத்தை தேவன் வார்த்திக்க பண்ணினார். சென்ற நாட்களில் சென்ற வாரம் புதன்கிழமையில வேலைக்கிழமையில என்றைக்கு வந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தேன்? ஒரு வாரம் ஒரு நாள், அது என்ன சரியான நாட்கள் தெரியவில்லை. நான் என்ன செஞ்சேன்? நல்லா நான் ஜெபம் பண்ணிட்டு, தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த லோனை கட்டணும், நான் அசிங்கப்பட்டு போகக்கூடாது, 15,000 நான் எங்கே போவேன், கொடுங்க சாமின்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டா பிறகு எங்கள் மகா சொன்னாங்க, டாடி அங்கே போகணும் டாடி அப்படின்னாங்க. சரி போகலாம். செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்வு, அந்த ஊழியக்காரன் மீட்டிங் 31ஆம் தேதி நடந்த நிகழ்வுகள் இது. 30ஆம் தேதி நடந்த நிகழ்வுகள். நான் என்ன சொன்னேன், காலையிலே ஜெபம் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்கு போகலாம் என்று நான் இருந்த பொழுது மகள் என்ன செஞ்சாங்க, ஃபோன் பண்ணாங்க, டேடி எப்போ போக வேண்டும் அப்படின்னு. சரி, நான் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சுக்கிறாங்க. நான் சைலன்ஸில் வச்சதுனால நான் கவனிக்கல. முடிச்சுட்டு நான் ஃபோன் போட்டேன். அப்பொழுது அவங்க எடுத்தாங்க. போயிட்டு வந்தேன். சரி போயிட்டு வரலான்னு போயிட்டு நான் ஒரு சகோதரியை தீவிரமாக நான் பார்க்க வேண்டும் என்று நான் அங்கே இருந்தேன். பட் ஆனால் அவங்களால பார்க்க முடியவில்லை. கடைசி நேரம் வரை அவங்களால பார்க்க முடியல. நானாக செஞ்சேன், உட்காந்து மிக வருத்தத்தோடு உட்காந்து இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த ஒரு மெசேஜ் பார்த்தேன். அந்த மெசேஜ் எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா. உங்களுக்கு எனக்கு என்ன பாஸ்டர், உங்களுக்கு எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்க? நான் காலையில என் தேவைகளுக்காக அசிங்கப்பட்டு போகக்கூடாது, அப்பா வெக்கப்பட்டு போகக்கூடாது, 15,000 கட்ட வேண்டும் என்று சொல்லி நானா செஞ்சேன், ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ண காரியத்தில் அந்த நிமிஷத்திலே அந்த நொடியிலே என் விசுவாசத்தை தேவன் வார்த்திக்க பண்ணினார். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க நகைத்தார்கள். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம், தேவன் எனக்கு இந்த 3 மாசமா விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து, அதை தான் நான் விசுவாசத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாசமா கடைசியா 15ஆம் தேதி 30ஆம் தேதி பார்த்தா எனக்கு என் பேங்க்ல 15,000 வரும். இந்த மாசம் 10,000 வந்தது. என்னப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் மிகுந்த வருத்தத்தோடு அந்த சகோதரியை பார்க்க வேண்டுமே, நிலையத்துக்கு பார்க்க முடியாத வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது என் இதயத்தில் சந்தோஷம் உண்டாக்க முடியும். 10,000 வந்தது. சரி இனிமேல் பார்க்க தேவை சித்தம் பண்ணிட்டு நாம பிடிச்சேன். மகளை இட்டு நேரம் வந்து மீட்டிங் போயிட்டேன். நேரம் செஞ்சேன், மீட்டிங் போயிட்டேன். அப்போ என் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். இந்த 3 மாத காலங்களாக தேவன் என் ஒவ்வொரு மாதமும் பார்ப்பான். கடைசி 30ஆம் தேதி பார்ப்போம், ஒரு 5,000 வந்துருக்கும். கடைசி பார்ப்போம் 30,000 பார்ப்போம், 30,000, அதாவது 30ஆம் தேதி பார்த்தா 5,000 வந்துருக்கும். அப்போ தேவனாகிய கர்த்தர் விசுவாசித்தவனே பாக்கியவதி. உன் வாழ்க்கையில விசுவாசத்தை நீங்க கொண்டு வாங்க.
அந்த விசுவாசம் கிரியை செய்ய தான். அப்ப சாராளுக்குள்ள அந்த விசுவாசம் கிரியை இத்தனை ஆண்டுகள் ஏன் லேட்டு? அவர் அழைக்கும் போது 75, அவங்களை அழைக்கும் போது 65, ஆனா இதை சொல்லுகின்ற போது அவங்களுக்கு 90. அப்போ இடைப்பட்ட காலத்துல எத்தனை ஆண்டுகள் காரணம்னா ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்ததோ இல்லையோ, ஆனால் சாராளுக்கு அங்கே கிரியை நடத்த முடியாத விசுவாசம் இல்லை என்று தான் அங்கே அவங்க அந்த நகைத்த பொழுது, அந்த சுச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது அவங்க நகைத்த பொழுது, அப்போ இவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உங்க வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாக்கியவான்களாய் நீங்கள் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:10 வாசிக்கும் போது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் என் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொன்னார். அப்போ அது எவ்வளவு பெரிய விசுவாசமான வார்த்தை, எவ்வளவு பெரிய விசுவாசமான வார்த்தை. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிறோமா? அப்ப நான் தெரிஞ்சு கொண்டு என் தாசன் அதுக்கு சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நானே அவர் என்று நீங்கள் உணரும்படி நீங்கள் அறியும்படிக்கு என்னை விசுவாசிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா எனக்கு என்ன சொல்றாரு? எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று அதிகாரத்தோடு ஒரு விசுவாசத்தை அங்கள் பிரியமானவர்களை கொண்டு வந்தார். அப்போ இந்த அதிகாரமான விசுவாசத்தை நீங்கள் அதிகாரத்தோடு செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை சாட்சியா ஏற்படுத்துவார். அதுக்கு நானே சாட்சி, அதுக்கு நானே சாட்சி. ஏன்னா ஜெபம் பண்ணி போன அடுத்த 1 மணி நேரத்துல எனக்கு தேவன் பதில கொடுத்து எனக்கு தேவையை சந்தித்தார். அதுதான் விசுவாசம். நான் போய் இன்னொருத்தர கடன் கேட்டு வாங்கிட்டு உட்காந்து இல்லை, அடுத்தவங்க போய் கடத்தை பார்த்து எதிர்பார்த்துட்டு யாருக்கு கடன் வந்தாலும் குமாரி தான் கேட்க முடியும். குமாரி நம்மளை விட ரொம்ப மோசமான நிலையா இருக்கு. அது ஏன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கும் தெரியும். அவங்க தான் செயல்படுத்தணும். அல்ல சொல்லுவோமா? பீட்டருக்கு தான் தெரியும், பீட்டருக்கு தான் எனக்கு தான் தெரியும், அதுதான் அவங்களுக்கு செயல்படுத்தணும். அல்ல சொல்லுவோமா? அப்போ இந்த விசுவாசத்தை நீங்கள் பிரியமானவர்களே எந்த அளவுக்கு அதிகாரத்தோடு கூட விசுவாசித்து அதை நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அந்த இடத்தை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நீங்கள் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே மிக அழகா சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்தார். அப்போ அவர் சொல்றாரு, கொண்டு வந்து வெளியே நிறுத்தி அவரோட கூட பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறார் என்று பார்த்தால், ஆதியாகமம் அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். அப்ப அது விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெளியே வந்து காண்பித்த பொழுது அந்த நட்சத்திரங்களை என்ன சொன்னாரு? எனக்கு எண்ணத்துக்கெல்லாம் முடியாது, ஒத்துக்கிட்டார், என்ன முடியாது. ஆனா அவர் சொன்னாரு, இவனமா இவன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அது அவன் வாழ்க்கையில நீதியாய் எண்ணப்பட்டது. அப்போ நாம இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில எதை நீதியா எண்ணுகிறோம், எப்படி விசுவாசத்தை கொண்டு வருகிறோம்? அப்ப கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. சொன்னதுதான். உன்னை வானத்து நட்சத்திரங்கள் போல ஆசீர்வதிப்ப பெருக பண்ணுவேன் சொன்னதுதான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, மாற்றம் கிடையாது, அது மாற்றமே கிடையாது. விசுவாசம் வாழ்க்கையில இப்படி என்ன மாத்துவார். என் சந்ததி வாழும், என் சந்ததி இப்படி இருக்குன்னா அதை நான் விசுவாசிக்கு தான் என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படியா நீதியை அது கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப அது நீதியை எண்ணப்படும்னா உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆபிரகாமை போல கர்த்தர் சொன்ன வார்த்தையை அண்ணாந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு வானத்தை அண்ணாந்து பாருங்க. அவருக்கு நேரம் அவருடைய முகத்தை பாருங்க. சீயோனை பாருங்க, அங்க வாசம் செய்யக்கூட, அங்க சிங்காசனத்துல, அங்க பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்தை வீற்றிருக்கிற உனக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த தேவ குமாரனை, அந்த நேச குமாரனை, அவருடைய செல்ல குமாரனை நோக்கி பாருங்க. ஏன்னா உங்களுக்காக எனக்காக அவர் அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
அருந்தி பேசி கொண்டிருக்கிறார் சிஸ்டர். ஹalleluya. உங்களுக்காக அங்க மன்றாடி கொண்டிருக்கிறார் சிஸ்டர். ஹalleluya. எவ்வளவு பாவம் செஞ்சாலும், எவ்வளவு குற்றம் செய்யும், எவ்வளவு விசுவாசம் இல்லாதப்பட்டாலும் என் பிள்ளைக்கு விசுவாசம் வரும், என் பிள்ளைக்கு விசுவாசம் உண்டாக்குவேன்னு சொல்லி எவ்வளவு குற்றச்சாட்டு உங்க மேல சாத்தான் கொண்டு போனாரோ அவனை மறுதளித்துட்டு தன் பிள்ளைகளை அங்க உயர்த்தி பிடிக்கிறார். ஹalleluya. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தாக தேவன் உங்களை இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. இம்மையில உங்களுக்கு நூறத்தனையான ஒரு வாக்கு, மறுமையில உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்றாரு? நித்திய. ஆமா, இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில அது நித்தியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பூமியில நிரந்தரமான ஒரு சுதந்திரமான நூறத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நம்ம பூமியில இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியல? சொல்லப்படுகிற வார்த்தையின் மேல நமக்கு என்ன கிடையாது? விசுவாசம்